வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பிறந்த தினம் இன்று. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விசேட நிகழ்வுகள். வரவு செலவு திட்டத்தினால் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினால் உரிய பயனை பெற முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. கோட்டையில் போதைப்பொருள் பாவனை குறித்து மேயரினால் போலீசாருக்கு குற்றச்சாட்டு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாள் இன்றாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தின கொண்டாட்டம் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பாரியார் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்தநாள் மற்றும் பதவி பிரமாணத்தை முன்னிட்டு நேற்றிரவு சமய வழிபாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்று நண்பகலும் சமய வழிபாடுகள் அங்கு இடம்பெற்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. டி.ஏ. ராஜபக்ச தம்பதியினரின் மூன்றாவது புதல்வராக 1945 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச பிறந்தார். காலி ரிச்மண்ட் கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை பயின்ற அவர் கொழும்பு நாலந்தா மற்றும் தர்ஸ்டன் கல்லூரிகளில் உயர் கல்வியை தொடர்ந்தார். தந்தையின் மறைவை அடுத்து தன்னை மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்த இளைஞரான மஹிந்த ராஜபக்ச தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். 1968 ஆண்டு வெளியத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அவர் 1970 ஆண்டு மே மாதம் 27 தேதி மக்கள் ஆணையை பெற்று இளம் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். இதனிடையே சட்ட கல்லூரியில் சட்டக்கல்வியை கற்ற அவர் 1976 ஆண்டு சட்டத்தரணியானார். 1983 ஆண்டு ஷிரந்தி விக்ரமசிங்கவுடன் மஹிந்த ராஜபக்ச திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ச 1994 ஆண்டு பொது தேர்தலில் வெற்றியீட்டியதனூடாக ஆட்சி அமைத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தொழில் அமைச்சராக செயற்பட்டார். அதன் பின்னர் கடற்றொழில் அமைச்சராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். அதனை அடுத்து 2002 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6 தேதி மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பல சக்திகளையும் இணைத்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை ஸ்தாபித்து மீண்டும் ஆட்சி அமைத்ததனூடாக 2004 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 2005 ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அவர் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். முப்பது வருடங்களாக நிலவிய பயங்கரவாதத்தை முறியடிக்கும் பொறுப்பை ஏற்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2009 ஆண்டு அந்த இலக்கை வெற்றி கொண்டார். பின்னர் அபிவிருத்தி இலக்குகளுக்கு தலைமைத்துவம் வகித்து ஆசியாவின் ஆச்சரியமாக இலங்கையை மாற்றும் பயணத்தை அவர் ஆரம்பித்தார். 2010 ஆண்டு மீண்டும் மக்கள் ஆணையை பெற்ற மஹிந்த ராஜபக்ச இரண்டாவது தடவையாகவும் ஜனாதிபதியாக தெரிவானார்.
3 பிள்ளைகளின் தந்தையான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 30 வருடங்களாக நீடித்த பயங்கரவாதத்தை முறியடித்து அபிவிருத்தியை நாட்டிற்கு ஈட்டிக் கொடுத்த பெருமையை பெற்றார். இன்று பிறந்த தினத்தை கொண்டாடும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே, உங்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்றப்பேரணி தொடர்பில் இன்று நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. பிரதம நீதியரசர் தொடர்பான பிரச்சினை இன்று முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது. இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. நான் நாட்டில் இருந்த போது பிரதம நீதியரசரின் மரியாதை மற்றும் அவருடைய குடும்பத்தின் மரியாதையை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்யுமாறு அவருக்கு பகிரங்க கடிதம் ஒன்றை அனுப்பினேன். உண்மையில் நீதித்துறையின் சுயாதீன தன்மைக்கு சான்றாக பரிசுத்தமான வெள்ளை தாமரை போன்ற பிரதம நீதியரசர் பதவியை ஜனாதிபதி அவருக்கு வழங்கினார். இது அசுத்தப்படுத்தப்பட்டால் தர்மங்கள் மற்றும் கொள்கைகள் மீறப்பட்டமை தொடர்பில் கேள்வி எழுந்தால் அவர் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதனை குற்றம் என கருதி வழக்கு தாக்கல் செய்தால் நான் நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக இருக்கின்றேன். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையானது இன்று பெண்களுக்கு எதிராக விடுக்கப்படும் அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை தெளிவாக விளக்குகிறது. நாட்டின் இறுதி பயணமாகவே நாங்கள் இதனை காண்கின்றோம். நீதி, சட்டம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் ஆகியன அரசியலமைப்பின் 3 தூண்கள் என்பதுடன் அவை எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதுடன் நாட்டின் எதிர்காலத்தையும் வெளிப்படுத்துகிறது. நிறைவேற்று அதிகாரத்தின் விருப்பத்திற்கமைய நீதி மற்றும் சட்டத்தை செயற்பட வைக்கும் வெட்கமற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அண்மையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இதனால் உலக நாடுகளில் இருந்து பெறப்படும் பல்வேறு நன்மைகள் மற்றும் நிதியை இழக்கும் எதிர்மறையான விளைவுகளை நாடு என்ற ரீதியில் நாங்கள் அனுபவிக்க நேரும். நாட்டிற்குள் வரும் வெளிநாட்டு தனியார் முதலீடுகளின் தரம் குறித்து இலங்கை அவதானம் செலுத்த வேண்டும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது உலக வங்கியின் முகாமித்துவ பணிப்பாளர் ஸ்ரீ முல்யானி இந்திராவதி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். உலக வங்கியின் முகாமித்துவ பணிப்பாளர் ஸ்ரீ முல்யானி இந்திராவதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட வடபகுதியின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக அவர் அங்கு விஜயம் செய்திருந்தார். You sometimes have a private sector, but they are private sector which just come and go. குறுங்கால இலாபத்தினை கருத்தில் கொண்ட தனியார் முதலீடுகள் சில சமயங்களில் வருவதும் போவதுமாக இருக்கும். சில சமயங்களில் இந்த இலாபம் மீட்டும் நடவடிக்கை தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை. அனைத்திற்கும் தனியார் துறையானது தீர்வினை வழங்கும் என நான் கூறவில்லை. தனியார் துறையில் பல்வேறு வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இலங்கை பொருளாதாரத்தின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தனியார் துறையை வரவேற்க அரசாங்கம் விரும்புகின்றது. நீங்கள் அதனை செய்ய விரும்பினால் தனியார் துறை தரமானதாக இருக்க வேண்டும். கௌரவம், மூலதனம், தொழில்நுட்பம் மற்றும் கடப்பாடுகளை கொண்ட தனியார் துறையே அவசியமானது. பொருளாதாரம் மீது நம்பிக்கை கொண்டால் மூலதனம், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் உலகம் முழுவதும் வலைப்பின்னல் கொண்ட நிறுவனங்கள் தேடி வரும். Technology, the knowledge or even network all over the world. They will come to economy when they feel that they have a confidence on it. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் மூலம் சிறந்த தரத்திலான மேம்பாட்டை கல்வித்துறையில் எதிர்பார்க்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பு மாநகர மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறு கூறினர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நாட்டின் கல்வியை வர்த்தக பொருளாக மாற்றும் மோசமான வர்த்தக நடவடிக்கை ஒன்றை இந்த அரசாங்கத்தின் கீழ் கொண்டு செல்லப்படுகின்றமை மிகவும் தெளிவாக புலப்படுகிறது. இந்த முறையும் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு சிறிதளவிலான நிதியை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் கல்வி மற்றும் உயர்கல்வியின் தரத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் முடியாது என நான் எண்ணுகின்றேன். ஒதுக்கீட்டு சட்டம் முன்வைக்கப்பட்டவுடன் அது தொடர்பில் பேசிய ஜனாதிபதியும் அதன் பின்னர் பேசிய அமைச்சர் சரத் அமுனுகமவும் இறுதியாக பேசிய அமைச்சர் பசில் ராஜபக்சவும் இதில் திருத்தம் மேற்கொள்வதாக குறிப்பிடவில்லை. அவ்வாறு தெரிவிக்கவில்லை எனின் இதனை வாக்கெடுப்பிற்கு கொண்டு செல்ல முடியாது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய அதனை நிறைவேற்ற முடியாது. உண்மையிலேயே அரசியலமைப்புக்கு புறம்பானதாகும். அதனால் இதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்து அரசியலமைப்பை பாதுகாப்பதாக நாம் வாக்குறுதி அளித்துள்ளோம்.
அதனால் வாக்களிக்க முடியாது என நாம் வாக்கெடுப்பின் போது தெரிவித்தோம். அரசியலமைப்புக்கு புறம்பானவற்றிற்கு நாம் ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கின்றோம் என கூற முடியாது. எனினும் நாம் அரசியலமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய போதிலும் அரசாங்கம் அதனை நிறைவேற்றியுள்ளது. இது அரசியலமைப்புக்கு எதிரான சட்டமாகும். அவ்வாறு எனின் இந்த அரசாங்கத்திற்கும் பிரபாகரனிற்கும் இடையிலான வேறுபாடு என்ன? பலவந்தமாக பிரபாகரனும் இவற்றை செய்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் 5 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 3 கொலைகள் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. ரத்தினபுரி, கங்கோடவில மற்றும் பம்பளப்பிட்டி ஆகிய பகுதிகளில் இன்று 3 கொலை சம்பவங்கள் பதிவாகின. ரத்தினபுரி போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நிலைய பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டருமான RM இந்திரசோம ரத்நாயக்க எல்லபாத்த ககுல் இட்டிய பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர் வசிக்கும் வீட்டிற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் அவருக்கு சொந்தமான இன்னும் ஒரு காணி ஒன்றில் அவர் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளார். இந்த காணிக்கு பிரவேசிக்கும் வீதி தொடர்பில் சில காலமாக பிரச்சனைகள் தோன்றியிருந்ததாகவும் வேறு ஒருவருடன் அது தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த ஒருவருக்கும் இவருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ரத்தினபுரி பதில் மாவட்ட நீதவான் பிரஜாபாலி அத்துக்கோரல ரத்தினபுரி வைத்தியசாலையின் சட்ட வைத்திய பிரிவுக்கு சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான 58 வயதுடைய ரத்நாயக்க 1958 ஆண்டு பிரதி போலீஸ் பரிசோதகராக சேவையில் இணைந்து கொண்டார். முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தின் 1வது போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த துப்பாக்கி சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வருகை தந்த வாகனம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பம்பளப்பிட்டி கடற்கரையோர வீதியில் வாகனம் ஒன்றிலிருந்து கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிருளப்பனை பொல்கேங்கோட பகுதியைச் சேர்ந்த விஜித்த கோஸ்தா என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நுகைகுட கங்கோடவில நீதிமன்றத்துக்கு அருகில் சேவையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாயக்கோடி தெரிவித்தார். பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான மானல் ஹெட்டியாராச்சி என்பவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சமூகம் தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்தும் தலைமைத்துவ பயிற்சி முகாம் ஒன்று மொரலி சீவலி மத்திய மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்த தலைமைத்துவ பயிற்சி பட்டறை மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜாண்டடி சில்வாவின் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாணவர்களுக்கு உரிய தலைமைத்துவ பயிற்சி கிடைத்தால் மாத்திரமே தமது பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் அவர்களால் சேவையாற்ற முடியும். எமது சமூகம் தற்போது தலைவர்களின் பின்னால் செல்கிறது. தலைவர் விழுந்துவிட்டால் பின்னால் சென்றவர்களும் விழுந்து விடுகின்றனர். கொடியாக இருக்க வேண்டாம், மரம் விழுந்தவுடன் கொடியும் விழுந்துவிடும். கோட்டை நகரிலிருந்து போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கோட்டை மாநகர மேயர் ஜனக ரணபக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் பதவியேற்ற போது கோட்டையில் போதைப் பொருள் விற்கும் 40 இடங்கள் இருந்தன. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நாங்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது இந்த நிலைமை காணப்பட்டது. நண்பர்களே, இந்த வருடம் அக்டோபர் 26ஆம் தேதி அவ்வாறான 64 இடங்கள் காணப்பட்டன. போலீசார் போதைப் பொருட்களை விற்பனை செய்யவிட்டால் கோட்டையிலிருந்து போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்க முடியும். இந்த இடங்கள் அனைத்தும் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னரும் போதைப் பொருள் விற்பனையில் போலீசார் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். நாங்கள் பொறுப்பெடுத்து பெயர்கள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல்களை வழங்கினோம். போதைப் பொருள் விற்பனையாளர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் இன்று போலீசாரிடம் பேசினீர்கள் அல்லவா என கேட்கின்றனர். நாங்கள் இதற்கு எவ்வாறு போராட முடியும்? போதைப் பொருள் வர்த்தகத்தினை 80 விதமான போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர். ஆனால் 20 விதமானவர்கள் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் இடங்களில் உள்ளனர். அதன் காரணமாகவே கோட்டையிலோ அல்லது இலங்கையிலோ இதனை ஒழிக்க முடியாதுள்ளது. உண்மையில் போலீசார் போதைப் பொருள் வர்த்தகத்தினை தடுக்க விரும்பினால் இலங்கை முழுவதும் 2 வாரங்களுக்குள் அதனை நிறுத்த முடியும். எங்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை மாத்திரமே கால அவகாசம் உள்ளது. அதற்கு முன்னர் நிறுத்தப்படாவிட்டால் நான் வெலிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவேன். போதைப் பொருள் வர்த்தகத்தினை அவர்களால் நிறுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் பயனற்றவர்கள்.
அதன் பின்னர் போலீஸ் நிலையத்தை மூட முடியும்.